Hi friends, welcome back to Madhigam. நான் நம்மளோட சேனலில் இன்றைக்கி வந்து புரட்டாசி சனிக்கிழமை 3வது வாரம் எடுத்துக்கிட்ட வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ காலையிலே எழுந்திரிச்சிட்டு சங்கு கோலம் போட்டுட்டு பெருமாளுக்கு துளசி போட்டுட்டு சாமி கும்பிட்றலான்னு சொல்லிவிட்டு நான் துளசி பறிக்கும் போது மணி பார்த்திங்கன்னா 5:15 இருக்கும். ஸோ காலையில் கோலம்லாம் போட்டு எல்லா வேலையுமே முடிச்சாச்சு. இனியன் எந்திரிச்சிட்டேன் என் கூடவே. இனியன் எந்திரிச்சிட்டா 2 பேருமே குளிச்சுட்டு சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சுப்ரபாதம்லாம் போட்டு விட்டுட்டு 3வது வாரம் நல்லா ஒரு பீஸ்ஃபுல் பிளஸ்ஸிங்காக போச்சு. அதுக்கப்புறம் வந்து எப்பயும் போல் தான் டே போச்சு. இடையில வந்து நெக்ஸ்ட் டே வந்து ஷாப்பிங் போனது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ காலையில் பூவெல்லாம் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் கடைசியாக ஞாபகம் வந்துச்சு, ஐயோ துளசி கொஞ்சம் பறித்து வச்சிடலாமேனு. நம்ம வீட்டுக்கிட்டே வளர்த்திட்ருக்கோம்ல, அதை வந்து பறித்து வச்சேன். மணி பிளான்ட் கொஞ்சம் வளர்ந்துருக்கு. அதோட இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். சாமிக்கு பிரசாதமாக கொஞ்சோண்டு பாலும் சர்க்கரை, நாட்டு சர்க்கரை போட்டு கல்கண்டு போட்டு வச்சுருந்தேன். அதை வச்சுட்டு சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் அவங்க அப்பாவும் வேலைக்கு கிளம்புறனால தீர்த்தம் ரெடி பண்ணி கொடுத்துர்லான்னு சொல்லிட்டு தீர்த்தத்தில் வந்து பச்சை கற்பூரம், ஜவ்வாது, அதுக்கப்புறம் துளசி இதெல்லாமே போட்டு தீர்த்தம் கொஞ்சம் ரெடி பண்ணி அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு நாங்களும் வந்து சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அன்றைக்கி டே ஸ்டார்ட் ஆச்சு. அன்றைக்கி டேயில் வந்து எனக்கு வந்து ஒரு ஆசை என்னென்னா, வாசப்படிக்குள்ளே என்ட்ரன்ஸில் வந்து ஒரு சின்னதாக ஒரு டேபிள் இல்லைன்னா ஸ்டூல் போட்டு அதில் புத்தாவோட சிலை பெருசு வச்சு கூடவே ஏதாவது சாமி சிலை வச்சு அதில் வந்து மணி பிளான்ட் வைக்கணும்னு ஒரு ஆசை. ஆனால் இப்போதைக்கு இருக்க நிலைமைக்கு ஸ்டூலெல்லாம் வச்சோன்னா ஸ்டூல் மேலே புத்தா உட்கார மாட்டார். எங்கள் வீட்டில் இருக்க இந்தியன் புத்தர் தான் உட்காருவார். அதனால் மேலே ஸ்லாஃப் வந்து ஒன்று வாங்கியிருந்தேன். இந்த ரேக் வந்து வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஆச்சு. ஸோ அதை வந்து அவங்க அப்பாவை அடைச்சி கொடுக்க சொல்லியிருந்தேன். அடைச்சி கொடுத்துருந்தாங்க. இனியெல்லாம் தூங்க வச்சுட்டு அதில் வந்து புத்தாவை வந்து அடுக்கி வச்சிடலான்னு சொல்லிட்டு, இது ஏற்கனவே நம்மள்ட்ட வாசப்படிக்குள்ளே இருந்த புத்தா. ஸோ அதை வந்து இப்போ வெளியே வச்சுட்டு அது கூடவே வந்து கையை எடுத்து கும்பிட்ற மாதிரி இருக்க ஒரு புத்தாவும் கூடவே 2 சின்னதாக குட்டி குட்டி புத்தா எல்லாமே அங்கே எடுத்து வச்சுட்டேன். இப்போதைக்கு மணி பிளான்ட் வந்து இன்னும் பிரான்ச் ஓப்பன் ஆகலை. அந்த இதில் வந்து ஒரு 2-3 லீஃப் தான் வந்திருக்கு. ஸோ கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் அதை கட் பண்ணி வைக்கும் போது இந்த புத்தாவெல்லாம் மாற்றிக்கலாம். அது வரைக்கும் இப்படியே இருக்கட்டும்னு சொல்லி ரெடி பண்ணியிருக்கேன். இங்கேனைக்குள்ள அப்பப்போ வந்து ஊதுபத்தி இல்லைன்னா பூ ஏதாவது வச்சுக்கலான்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை இது வந்து. ஸோ அதை பண்ணிவிட்டு நம்மளோட ஸ்கின் கேர்க்காண்டி அன்னைக்கு வந்து சாமிக்கு வச்சது போக மிச்சம் வந்து பன்னீர் ரோஸ் இருந்துச்சு. அதை பால் போட்டு அரைச்சி நம்மளோட ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணியிருந்தேன். சைட் பை சைடு எனக்கு வந்து சைக்கிள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுவும் வந்துடுச்சு. ஃப்ளிப்கார்ட்டில் தீபாவளி சேல் போட்டிருந்தாங்க. 1800 ரூபாய் இருக்கும். ஆனால் இன்னும் வந்து சைக்கிள் ஓட்ட தெரியல. சைக்கிள் வாங்கி அதை கவுத்து போட்டுட்டு அந்த வீலை உட்காந்து வட்டமாக சுற்றிக்கிட்டு இருக்கான். அவ்வளோதான் அவனோட இப்போதைக்கு விளையாட்டு. கூடிய சீக்கிரம் சைக்கிள் கற்றுக் கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இருக்க ஏரியாவுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த பொருட்காட்சி போடுவாங்களா, அந்த இது போட்டிருந்தாங்க. அதில் இந்த ஜம்பிங் இதை வந்து இந்த வருஷம் கொண்டு வந்திருந்தாங்க புதுசாக. சரி ஓகேன்னு அதில் கூட்டிகிட்டு போய் விட்டால் அவனுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. அதனால் ஐயோ நம்மளை உள்ளே விட்டுட்டாங்கன்னு நம்ம பின்னாடியே நடந்துக்கிட்டு இருந்தால் விளையாடவே இல்லை. அதுக்கப்புறம் சர்க்கஸில் கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சுருந்தா சர்க்கஸ்லேயும் வந்து விளையாடலை. அழுக ஆரம்பிச்சுட்டு எந்திரிச்சு நிற்க ஆரம்பித்தோம். சரின்ட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சு. அன்றைக்கி வந்து ஸ்டார்டிங் போட்டிருந்தாங்க. ஆனால் வந்து ஸ்டார்டிங் ஆகலை. சரி ஓகே சும்மா மட்டும் போய் பார்த்துட்டு கூட்டம் இல்லை. நாங்கள் மட்டும்தான் இருந்தோம்னு வச்சுக்கோங்க. ஒரு 4-5 பேர்த்தோட போய் சும்மா சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். ஆனால் இங்கே நைட்டு வந்து மூவி போகலான்னு ஒரு பிளான். ஸோ மூவி போகிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டே 9 மணிக்கு இனியனை தூங்க வச்சுட்டேன். ஸோ நம்மளுக்கு போகிறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அங்கே போனோடனே அவன் அந்த தூக்கத்தை அப்படியே கன்டினியூ பண்ணிக்குவான். தொட்டியில் போடாமல் அவன் தூங்கவே மாட்டான். இது ஒரு பழக்கம் இருக்குது. அதனால் வந்து வீட்டில் ஒரு 9 மணிக்கு போட்டு 9:45 வரைக்கும் தூங்க விட்டு மறுபடியும் தூக்கிக்கிட்டு போயிடன உடனே அவங்க அப்பா மடியில் உட்கார வச்சு தூங்க வச்சது. 3 மணி நேரம் ஸ்டாச்சு மாதிரி தூங்கிக்கிட்டு இருந்தான். அங்கிட்டு இங்கிட்டு எந்திரிக்கல. இடையில மட்டும் நான் ஒரு டைம் வாங்கிட்டு படுக்க வச்சு மறுபடியும் தூக்கினேன். அவ்வளோதான். இடையில கொஞ்சம் சவுண்ட் கூட கேட்டால் முழிச்சு பார்ப்பான், மறுபடியும் தூங்கிடுவான். ஸோ நிம்மதியாக வந்து படம் பார்க்க விட்டான். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து ஷாப்பிங் போயிருந்தான். அந்த வீடியோ உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஷாப்பிங் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இனியனுக்கு ஃபஸ்ட்டு இவருக்கு தான் ஷாப்பிங். இவரோட ட்ரெஸ் 3 எடுத்திருக்கோம். 3 பார்க்கலாமா? நீ கட்டிடு. நல்லா இருக்கா? அது சட்டை இல்லம்மா, இதுதான் சட்டை. ஓகே இறங்கிக்கா, நான் காட்டுறேன். இப்படி டிஷர்ட் 2 to 3 வயசுக்கு 260 ரூபாய். அதுக்கப்புறம் ஒரு ட்ரௌசர் கூடவே வந்து
வளர்ந்துட்டார், அதனால் வந்து கொஞ்சம் ரஃப்யூஸ் ட்ரெஸ் எடுக்க வேண்டியதாக இருக்குது. இதுவும் 260 தான். இதுக்கு வந்து கீழே பேர் பண்ணிக்கிறதுக்கு பிளாக் கலர், ப்ளூ கலர். நெக்ஸ்ட்டு தீபாவளி ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா க்ரீன். இந்த க்ரீனில் 500 நினைக்கிறேன், 450. கோட் மாடல் எடுக்க வேணான்னு சொல்லிட்டு தான் இது மாதிரி எடுத்தோம். நிஜமாலுமே இந்த பேண்ட் பத்துமான்னு தெரியல, பார்க்கலாம். ஸோ 3 ட்ரெஸ் தீபாவளிக்கு எனக்கு. அவரோட கோட்டை வந்து 970. ஆமாம், முடிஞ்சிருச்சு அவரோட கோட்டை. அதுக்கப்புறம் எனக்கு பார்த்தீங்கன்னா அது கூடவே ரஃப்யூஸ்க்கு வீட்டுக்கு அதை யூஸ் பண்ணுறதுக்கு ட்ராயர் மாதிரி 6 பீஸ் 100 ரூபான்னு சொல்லிட்டு இந்த ரோட்டோர கடை போட்டிருப்பாங்களா, அதில் எடுத்திருந்தோம். ஸோ மொத்தம் இதுதான் என்னோட ட்ரெஸ், ஃபுல் பிளாக். ஃபுல் பிளாக்கு ஓப்பன் டாப் எடுத்திருக்கேன். 3/4 ஹேண்டு. இது வந்து 680 ரூபாய் ரேட்டு. இதுக்கு பேர் பண்ணிக்கிறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிறது போட்டுக்கலான்னு சொல்லிட்டு வேறு எதுவும் எடுக்கலை, கூட்டம் ரொம்ப, அதனால் எதுவும் எடுக்கலை. ஸோ இதுதான் என்னோடது. அது கூட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்னோட செலெக்ஷன் க்ரீன் கலர் ஷர்ட்டு, பேர் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பேண்ட்டு நல்லாயிருக்கு. ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு கிளாத்தில், ஜீன்ஸ் கிளாத்தில் எடுக்கிறாங்க. நான் தான் எடுக்க சொல்லியிருந்தேன். இன்னும் சொல்கிறேன், அந்த கூட்டத்துலேருந்து வெளியே வரணும், அது மட்டும்தான் எங்கள் மைண்டில் இருந்துச்சு. ஒரு ஸ்டேஜில் போயிட்டு நாளைக்கு ரிட்டன் திரும்பி வரலாமா, இன்றைக்கி இது போதும் அப்படின்னு தோணிடுச்சு. கூட்டமும் ரொம்ப, கலெக்ஷன்ஸும் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. எடுத்து கொடுக்க ஆளில், பில் போட ஆளில், நிறைய பில் கவுண்டரில் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. குழந்தைங்கள வச்சுட்டு முடியல, தனியாக கிளம்பிட்டோம், வேறு எதுவுமே வாங்கலை. ரிட்டன் ஷாப்பிங் போகிற பிளான் இருக்குது. போனேன் அப்படின்னா கண்டிப்பாக அதையும் வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். பாய்.